ஹாய் பிள்ளைகள் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தொடர்கள் சம்பந்தமாக கதைக்க போகிறோம். சரிதானே? தொடர்கள் சீரீஸ் என்று சொல்லுவோம். சரிதானே? அதுக்கு முதல்ல பிள்ளைகள் உங்களுக்கு தொடரிக்கும் தொடருக்குமான வித்தியாசம் தெரிய வேணும். ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. தொடரி தொடர், அதாவது சீக்வன்ஸுக்கும் சீரீஸுக்கும் இடையிலான வித்தியாசம் தெரிய வேணும். சரிதானே? தொடர் தொடரி, ரைதானே? தொடரி தொடர் ரெண்டு பேர் இருக்கணும். ஒன்று தொடரி, மற்றது வந்து தொடர். இவரை நாங்கள் சீக்வென்ஸ் என்று சொல்றோம், ரைட்? இவரை வந்து தான் சீரீஸ் என்று சொல்றோம், ரைட்? சீக்வென்ஸ் சீரீஸ். சீக்வென்ஸ் என்றது என்னன்னு சொன்னால் ஒரு 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 ஒழுங்கமைப்பில் அமைந்த எண்களின் கூட்டம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டெபினிஷன்லாம் பாடமாக்க வேண்டிய தேவையில்லையா? சரிதான்? இப்போ வந்து 2 4 6 8 இப்படியே போகும். 2 2ஆக கூடிக்கொண்டு போகும். இல்லைன்னு சொன்னால் 5 10 15 இப்படி போகலாம். 5 5ஆக கூடிக்கொண்டு போகுது. இல்லைன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகள் 2 4 8 16 32 இது வந்து ஒரு பெருக்கால் தொடர். இப்போ நான் சொல்றேன் 2 4 4 2 8 2 16 16 2 32. ஒரு ஒழுங்கு இருக்கு பாத்தியா? ஒரு ஒழுங்கு கொண்டு இருக்கு. எல்லாருக்கும் இடையில ஒரு ஒழுங்கு இருக்குது. உதாரணத்துக்கு இப்படியும் வரலாம், 100 95 90 இப்படி குறைஞ்சு ஒன்றும் போகலாம். இது பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் தொடரி என்று சொல்லுவோம். தொடரி சீக்வன்ஸ் என்று சொல்லுவோம். இப்ப தொடர்ன்றதுக்குள்ள வாரன் ஒரு பிரச்சனையும் இல்லையே போகும். இவைகளுக்கு இடையில பிளஸ் போட்டு எழுதி அப்படின்னா சரி 2 சக 4 சக 6 சக 8 இப்படி எழுதினால் இது வந்து என்ன, ரைட்? இவர் வந்து தொடராக இருக்க போறார். 2 சக 4 சக, ரைட்? இப்படி எழுதினால் இது தொடர். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையில நீ சகவை போட்டு அட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, எல்லாரையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா இவர் வந்து என்ன தொடராக இருக்க போறார். அதாவது தொடரின் கூட்டுத்தொகைன்னு சொல்லலாம், ரைட்? தொடரியில் உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்? தொடர் என்று சொல்ல போறோம். விளங்குதா? முதல்ல தொடரிக்கும் தொடருக்குமான வித்தியாசத்தை வந்து வடிவாக விளங்கிக்கொள். இதுதான் அடிப்படை. சரிதானே? இது அடிப்படை. இதை விட வந்து இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்க வேணும். சிக்மா நோட்டேஷன், சிக்மான்ற குறியீடை பற்றி கொஞ்சம் தெரிய வேணும். சரிதானே? சிக்மான்றது யாருன்னு தெரிய வேணும். சரிங்களா? சிக்மான்றது யாருன்னு சொன்னா இப்ப சம் ஆஃப் சொல்லுவாங்க. அதாவது சிக்மான்னு சொன்னால் கூட்டுத்தொகை, ரைட்? சிக்மா, ரைட்? சிக்மான்னு சொல்லுவோம் தமிழ்ல. சிக்மா, ரைட்? சிக்மா தமிழோ இங்கிலீஷோ சிக்மா தான். சரிதானே? இது வந்து கூட்டுத்தொகை. சிக்மான்றது கூட்டுத்தொகை. இப்போ இதுல இப்ப நாங்கள் ஒரு தொடர் ஒன்று எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுக்கு தொடர் ஒன்று இப்ப 1 சக 2 சக 3 அப்படியே வந்து எண் எழுதுறது. சரிதானே? விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஓலெவல்ல பேசிக் தெரிஞ்சதால சின்ன விஷயம் தான். இப்ப இது வந்து முதலாம் உறுப்பு 1, இரண்டாம் உறுப்பு 2, மூன்றாம் உறுப்பு 3, எண்ணாம் உறுப்பு எண். அப்ப இதுல சொல்லுங்க ஆறாம் உறுப்பு. ஆறாம் உறுப்பு வந்து ஆறாம் உறுப்பு. ஆறாம் உறுப்பு அல்லது பொது உறுப்புன்னு சொல்லுவோம், ரைட்? ஆறாம் உறுப்பு அல்லது பொது உறுப்புன்னு சொல்றது நாங்க UR என்று சொல்லுவோம். UR, ரைட்? U1 என்று போட்டால் முதலாம் உறுப்பு U1, U2 என்று சொன்னால் இரண்டாம் உறுப்பு. சரி, U1 என்றது இங்க 1, U2 என்றது 2, U3 என்றது 3. அப்ப UR என்றது என்ன? R என்று. UR என்றது இது வந்து ஜெனரல் டேர்ம். சரிதானே? பொது உறுப்பு காமன் டேர்ம்னு சொல்லலாம், ஜெனரல் டேர்ம்னு சொல்லலாம். ஆறாவது உறுப்பு, ரைட்? ஆறாம் உறுப்பு. சரிதானே? ஆறாம் உறுப்பு UR என்று சொல்ல போறோம். அது இந்த 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 தொடரிய தொடரி இல்ல தொடர். இந்த தொடரை பொறுத்த வரையில R. இந்த தொடரை பொறுத்த வரையில R. சரியா? அப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த சிக்மான்றது இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் எழுதுறேன். இப்ப 1 இந்த கணம் சக 2 இந்த கணம் சக 3 இந்த கணம் அப்படியே என் கணம் என்று சொன்னா இதுல U1 என்றது 1Q, U2 என்றது 2Q, U3 என்றது 3Q. அப்ப UR என்றது என்ன? R³ ஆக இருக்கு. சரிதானே? இந்த பொது உறுப்புன்றது R என்ற கணமாக இருக்கு. இப்ப R க்கு 5 போட்டீங்கன்னா 5ஆம் உறுப்பு வரும் U5, அது வந்து 5 இந்த கணம். 10ஆம் உறுப்பு வேணும்னா R க்கு 10 U10, அது வந்து 10 இந்த கணம். சரிதானே? ஓகே. இப்ப இதே மாதிரி இப்படி வேறையும் கதைக்கலாம். முதல்ல பொது உறுப்பு பற்றி கொஞ்சம் கதைக்கும். கதைச்சா தான் நம்மளுக்கு நம்மளால சிக்மான்றது விளங்கும். இப்ப 1 into 2, 2 into 3, 3 into 4 இப்படி போகும். இப்படி போனால் என்ன மாதிரி பிள்ளைகள் வரப்போகுது?
எங்கட ஆறாம் உறுப்பு யூஆர்ன்றது எப்படி வரப்போகுது பாருங்க. u1ன்றது 1 into 2, u2ன்றது 2 into 3, u3ன்றது 3 into 4. அப்ப urன்றது r into r plus 1. யூஜி பாருங்க. u1ன்றது அவரோட ஒன்று கூட, u2ன்றது 2 இன்னொன்று கூட. இது வந்து பெருக்கம். அப்போ 1 1 2 இல்ல ரைட். இது பெருக்கம். அதாவது இப்ப நான் பெருக்கம்னு சொல்லி இப்ப 1 தர 2 சொல்லி 2 எழுதவே இல்லை ரைட். 1 into 2, 2 into 3, 3 into 4 ன்னு சொல்லி ஒரு தொடர்ந்து போய் கொண்டிருக்குது. அப்ப மூன்றாம் உறுப்பு 3 into 4, நாலாம் உறுப்பு 4 into 5. அப்ப ஆறாம் உறுப்பு r into r plus 1. அந்த உறுப்பு அதை விட ஒன்று கூட. சரிதானே? ஓகே, இப்படி எழுதுனா நான் கதைக்க போறேன். பிறகு நான் முதல்ல பார்த்தேன் சிக்மா பற்றி கதைக்க வந்தேன்னா அதுக்குள்ள சொல்லுவாங்க ரைட் தானே. அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா சரி இப்போ பாருங்க. இதுல சிக்மா எழுதுவாங்க. சிக்மா இதுல ஒரு ஓகே r வர்க்கம். சரியா? r வந்து 1 to 5 இப்படி இருக்கு. இத நாங்கள் எப்படி வாசிப்போம்னு சொன்னா சிக்மா r வர்க்கம் r 1 to 5, 1 ல இருந்து 5 ஆன கூட்டா போறோம். இதுதான் பிள்ளைகள். இவர்தான் அந்த பொது உறுப்பு என்று சொல்லலாம் ரைட். பொது உறுப்பு ur. பொது உறுப்பு urன்றது இந்த கேள்வியை பொறுத்தவரையில இவரை பொறுத்தவரையில r வர்க்கம். இவரை பொறுத்தவரையில r வர்க்கம். அப்ப சரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? r க்கு 1 போடணும். r க்கு 1 போட்டா urன்றது என்ன பிள்ளையே? r வர்க்கம். சரியா? இதுல ஒன்றே r க்கு பதிலாக பிரதியிட்டா சரி. r க்கு 1 போட்டீங்கன்னா 1 இந்த வர்க்கம் பிளஸ் r க்கு 2 போட்டீங்கன்னா 2 இந்த வர்க்கம், 3 இந்த வர்க்கம், 4 இந்த வர்க்கம், அப்படியே 5 இந்த வர்க்கம் காண. சரி, r வந்து 1 to 5. காமன் டேர்ம் r ஸ்கொயர். பொது உறுப்பு வந்து அல்லது ஆறாம் உறுப்பு வந்து r ஸ்கொயர். அப்ப முதலாம் உறுப்பு 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப்படியே 5 ஸ்கொயர் மட்டும் வரும். 1 to 5 இல்ல. அப்ப 5 ஸ்கொயர் மட்டும் வரும். அப்படியே இப்ப பாருங்க. இதுல வந்து 2r plus 1 ன்னு இருக்கு. இதுதான் எங்கட காமன் டேர்ம். இப்ப ur r equals 1 to 4 ன்னு வைப்போம். அப்ப எங்கட காமன் டேர்ம் இதுதான் urன்றது 2r plus 1. urன்றது 2r plus 1. அப்ப இது என்ன வர போகுது சொல்லுங்க பாப்போம். r க்கு 1 போடணும். 2 into 1 2. இங்கே போட்டு பார்க்கலாம். urன்றது 2r plus 1. u1 ஃபர்ஸ்ட் முதலாம் உறுப்பு u1 r க்கு 1 போடணும். 2 into 1 2 plus 1 3. அப்ப முதலாம் உறுப்பு 3. r க்கு 2 போடுங்க. இரண்டாம் உறுப்பு. எனக்கு நாலாம் உறுப்பு மட்டும் வேணும். u2 போட்டீங்கன்னு சொன்னா 2 into 2 4 plus 1 5. அடுத்து 3 போட்டா 2 into 3 6 7. அங்கால 9. அப்படியே 9 காண தான் வரும். என்ன முதல் 4 உறுப்பு தான் கேட்கும். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். சிக்மா ur அத நான் ur என்று வைக்கிறேன். r equals 1 to n என்று சொன்னால் என்ன கதை? u1 r க்கு 1 போடணும். u1 u2 u3 up to un என்று. சரிதானே? n வரை உள்ள உறுப்புகளை கூட்ட வரும். இதை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் நேம் ஒன்று வச்சு அழைப்போம். Sn என்று சொல்லுவோம். n உறுப்புகளின் கூட்டுத்தொகை. Sn இது உங்களுக்கு நீங்க O லெவல்ல படிச்சிருப்பீங்க. Sn என்றது n உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சரியா? ரைட். இப்ப இன்னும் ஒரு விஷயம் தெரிய வேணும். அப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப எங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப 20ஆம் உறுப்பு வேணும் என்று சொன்னா u20 என்ற என்ன அர்த்தம்? 20ஆம் உறுப்பு. u20 என்று சொன்னா 20ஆம் உறுப்பு. இப்ப 20ஆம் உறுப்பு வேணும் என்று சொன்னால் நான் s20 ல இருந்து ரைட் s20 ல இருந்து s19 கழிச்சா எனக்கு வருமா? யோசிங்க பாப்போம். s20 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 1 ல இருந்து 20 வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை. 1 ல இருந்து 20 வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அந்த கூட்டுத்தொகையில இருந்து s19 என்ன? 1 ல இருந்து 19 வரை உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கழிச்சு விட்டா 20வது உறுப்பு வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு இந்த 5வது உறுப்பு வேணும் என்று சொன்னா, இந்த 5வது உறுப்பு வேணும் என்று சொன்னால் இவ்வளவு உறுப்பின் கூட்டுத்தொகையில இருந்து அதுக்கு முன்னுள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கழிச்சு விட்டா இங்க வரும் தானே? அதுதான் விஷயம். அப்போ u20 வேணும், 20ஆம் உறுப்பு வேணும் என்றால் s20 minus s19. இது ஒரு காமனாக நான் எழுதுவேன்னு சொன்னா, ஒரு பொது வடிவத்தில் எழுதுவேன்னு சொன்னா நான் எழுதலாம் இல்லையா? இது எப்படி எழுதலாம்னு சொன்னா un என்றது
என்னன்றது என்னோட வர போகுது Sn மைனஸ் Sn மைனஸ் 1. இது வந்து 2023ஆம் ஆண்டு கேட்டுக்கிறாங்க. ரைட் 2023ஆம் ஆண்டு சீரிஸ் எங்க மாறுது சொல்லுங்க பாப்போம். ரைட் பியோமெட்ஸில் பார்ட் பியில் வந்து ரைட் 12வது கடியில் பி பார்ட்டாக வரும். 12வதுல ஏ பார்ட் வந்து வரிசை மாற்றம் சேர்மானம், பி பார்ட் வந்து இந்த சீரிஸ் என்ற பாடம் இலகுவாக மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போகிறோம். ஒரு பேட்டர்ன் பேசிக் தியரி கொஞ்சம் வடிவாக வழங்கினா நாங்கள் அதை கடகடகரண்டு செய்து கொண்டு போகலாம். சரிங்களோ? அப்போ இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூஎன்ன்றது எண்ணாம் உறுப்பு என்றால் Sn முதல் எண்ணுறுப்பு கண்ட கூட்டுத்தொகையிலிருந்து அதுக்கு முன்னால் அதாவது Sn மைனஸ் 1 இந்த உறுப்பு கண்ட கூட்டுத்தொகையை கழிச்சு விட்டா எனக்கு என்ன செய்ய போகுது எண்ணாம் உறுப்பு இந்த 1 கிட்டேன் ரைட் Sn மைனஸ் 1 விளங்குதா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். சிக்மா நோட்டேஷன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சிக்மான்றது கூட்டுத்தொகை, சரிதானே? சிக்மான்றது கூட்டுத்தொகை. இப்போ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களை செய்யணும்னு சொன்னால் right sigma r to the power 5 plus 1 r equals 1 to 3. அப்ப இதான் நம்மளோட ur சரிதானே? ur எழுத தேவையில்லை, சும்மா எழுதுறேன். r to the power 5 plus 1 அப்ப உங்களுக்கு r 1 ல இருந்து 3 காண வேணும். r க்கு 1 போட்டா 1 to the power 5 plus 1. ஓகே, இது முதலாம் உறுப்பு. கூட்டி எழுதலாம் கிடக்கட்டும். 2 போட்டா 2 to the power 5 plus 1. அப்படியே 3 to the power 5 plus 1 காண வேணும். சரிதானே? பிளஸ் பண்ணாங்க இவ்வளவு சரியில்லை, இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு கொள்ளுங்க. சிக்மா r ஈக்குவல்ஸ் 1 to 5 இதுல ஜஸ்ட் ஒரு இலக்கம் இருக்கு, ஒன்று தான் இருக்கு வைக்கணும். அப்ப இதுல r இல்லை, என்ன ur-ன்றது 1 தான். ரைட், ur-ன்றது 1 மீன்ஸ் இதுல ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலா 1 ரைட் தானே? இப்ப r க்கு 1 போட்டீங்கனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது 1 தான் வரப்போகுது. r க்கு 2 போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அது 1 தான். 3 போட்டாலும் இல்ல 6 இல்ல தானே 1. அப்படி என்ன செய்ய போகுது 5 தரம் வர போகுது. இங்க 5 டேர்ம் இல்லை, 1 + 1 + 1 + 1 + 1 இது வந்து 5 அண்டு. அப்ப இதை நான் ஒரு பொது வடிவத்தில் எழுதணும்னு சொன்னால போகும் சிக்மா இதுல ஒரு k r = 1 to n அண்டு சொன்னால் இதுக்கான விட வந்து k டைம்ஸ் n அண்டு. k n பெருக்கி விட்டா சரி. பாருங்க, இப்போ 1 தர 5 5 தானே. இப்போ உதாரணத்துக்கு சிக்மா 3 இருக்குது, r ஈக்குவல்ஸ் 1 to 5 என்று சொன்னால் இதுக்கு ஆன்சர் என்ன? 3 தர 5 15 என்று டிரெக்டாக எழுதி கொள்ளலாம். சரியில்லை, 15 என்று சொல்லி டிரெக்டாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரியில்லை, இந்த விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க. இது வந்து ஒரு விஷயம், ஒரு முதலாவது விஷயம். இதுதான் சிக்மா நான் கரைக்கிற முதலாவது விஷயமா. ஓகே, வெரி வெரி பெருக்கி விட்டது. இவர் வந்து மாறி இங்கே கேன்றது சொன்னால் மாறி கேன்றது மாறிலியாக இருக்க போகுது. ஏ வந்து மாறி, சரிதானே? ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக கதைச்சு கொண்டு போவோம். இப்போ நான் டக்குன்னு தியரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தியரியை முடிச்சு விடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ஓகே, அப்போ இது விளங்கிட்டு தானே? அடுத்ததா இப்போ நாங்கள் எல்லா விஷயத்திலையும் செய்கிற விஷயம் தான். அது வகையிலையும் சரி, தொகையிலையும் சரி, லிமிட்ஸ்லையும் சரி செய்கிற விஷயம் தான். இப்போ சிக்மா ur நான் கமெண்ட் நாங்கள் ur எழுதுவோம். ரைட், எனக்கு பொது உறுப்பு r ஈக்குவல்ஸ் 1 to n நாங்கள் பொதுவாக 1 to n தான் கதைப்போம். சரிதானே? ரைட், இப்போ வந்து இந்த ur-க்கு முன்னால் ஒரு k இருக்கு, kur. k என்றது ஒரு மாறிலி. அப்படி அந்த மாறிலி இருந்தால் என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைங்க, அந்த மாறிலியை வெளியில தூக்கி கொண்டு வந்துட்டு மற்றவரை அப்படி எழுதி விடலாம். r ஈக்குவல் 1 to n. சரியில்லை? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேற ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன். சரியில்லை? சிக்மா 2 தரம் இங்க ஒரு r² + 1 இருக்கு, r = 1 to 25 என்று அது பிரச்சனை. எனக்கு என்னவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இது காணிக்க. இப்போ என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், இந்த ரெண்டை கொண்டு வந்து வெளியில கொண்டு வரலாம். ரெண்டு வழியில கொண்டு வந்துட்டு இவருக்கான வேலையை நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் போதுமானது. இவருக்கான வேலையை செய்ய வேணும், அது நாங்கள் பிறகு என்ன செய்ய வேணும்னு சொல்லி இப்போ சொன்ன உதாரணத்துக்கு மாறிலி ஒன்றுனால வேலை தூக்கி கொண்டு வந்து வெளியில வைத்துக் கொள்ளலாம். ரைட், அடுத்தது இரண்டாவது சிக்மா ur plus o minus vr r equals 1 to 8. அதாவது ரெண்டு வெளியில போய் உதாரணத்துக்கு உதாரணம் செய்யறேன். இப்படா சிக்மா உதாரணத்துக்கு சிக்மா r × 5ஆம் அடுக்கு plus r × 3ஆம் இப்படி
r equals 1 to 17 வைக்கும் பிரச்சனை இல்லை இதுல நாங்க என்ன பேசுறோம் இது எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள் தனியா முதல்ல r என்ற 5 மட்டும் வெளியில எடுக்கலாம் ரைட் அதே மாதிரி r கியூப் தனியா செய்யலாம் விளங்குது ஆக்கள தனித்தனியா ரைட் ஆக்கள தனித்தனியா நீங்க என்ன செய்யலாம் ஆக்கள தனித்தனியா நீங்க செய்யலாம் விளங்குது ஆக்கள தனித்தனியா எடுத்து வச்சு செய்யணும் ஆக்கள ரைட் தானே ஓகே அப்ப u r பிளஸ் ஆக இருக்கலாம் மைனஸ் ஆக இருக்கலாம் இது மைனஸ் ன்னு சொன்னால் இந்த மைனஸ் அவ்வளவுதான் சரியில்லை அப்ப இவர் ஒரு ஆள் இவர் ஒரு u r மாதிரி இவர் ஒரு v r மாதிரி அப்ப சிக்மா r சிக்மா u r r12 பிளஸ் o மைனஸ் சிக்மா v r r12 இவரை நான் v r ன்னு யோசிக்கிறேன் இவரை u r ன்னு யோசிக்கிறேன் சரியில்லை இது கூட்டல் கழித்தலுக்குள்ள இருக்கிற விஷயம் சரியில்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் O level சைட் போ சரிதானே O level சைட் போ ரைட் O level சைட் போறதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொண்டு போ சரிதானே இப்போ SN ன்றது உங்களுக்கு தெரியும் தானே மற்றது இந்த விஷயம் தெரியணும் அப்போ முடிவுறு தொடர் முடிவிலி தொடர் முடிவுறு தொடர் அல்லது முடிவுறு தொடர் உண்டு மற்றது முடிவிலி தொடர் அல்லது முடிவில் தொடர் என்று சொல்லலாம் இந்த முடிவுறு தொடர் என்று சொன்னால் என்ன பிள்ளை என்னன்னு சொன்னால் இப்போ பாருங்க சிக்மா r1 to 5 ur ன்னு ur ன்னு கரெக்ட் சரிதானே அப்படின்னு சொன்னா இது எங்க வர போக சொல்லுவாங்க r1 to 1 ல இருந்து 5 u1 u2 அப்படி என்ன செய்ய சொல்லுவாங்க u5 ஆன தங்க அதாவது அந்த இதுல உள்ள உறுப்புகள் இருக்குதான் இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை அது என்ன இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவுள்ள பெருமானம் 5 10 20 30 100 ஒரு முடிவுள்ள பெருமானமாக இருக்கும் என்று சொன்னால் 1000 கூட இருக்கலாம் முடிவுள்ள பெருமானமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தொடர் முடிவுறு தொடர் என்று சொல்லுவோம் finite series முடிவுள்ள தொடர் முடிவுறு தொடர் சரிதானே ரைட் இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒருவேளை இந்த தொடரில் உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை r equal 1 to infinity வந்து அப்ப u1 u2 அப்படியே என்ன செய்யும் அப்படியே போய் கொண்டிருக்கும் முடியா அப்ப ஒரு தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகளின் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை இங்கே வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவுள்ள பெருமானம் இங்க வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவிலி பெருமானம் உறுப்புகளின் எண்ணிக்கை தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவிலி பெருமானம் அதாவது முடிவுள்ள பெருமானம் இல்லை அப்படி என்று சொன்னால் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் முடிவிலி தொடர் என்று சொல்லுவோம் infinite series ரைட் குழப்பையில அதாவது தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவுள்ள பெருமானம் என்று சொன்னால் அது முடிவுறு தொடர் என்றும் ரைட் முடிவிலி என்று சொன்னால் தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை வந்து முடியாம அப்படியே போய் கொண்டிருந்தால் அதை வந்து முடிவிலி தொடர்னு சொல்லுவோம் முடிவிலி தொடர் finite series infinite series ரைட் ஓகே அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு ரைட் அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ஸ்லயுமே இந்த விஷயம் அந்த எல்லாம் செய்து முடிய அடியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் முதலாவது நீங்கள் எஸ் என்ன கண்டிருப்பீங்களோ ஒவ்வொரு கேள்வியிலையும் சரி எஸ் என்ன நீங்கள் காணுவீங்களா அப்போ ஏதோ சும்மா உதாரணம் சொல்லணும் இப்படி எது வருதுன்னு வைங்க ரைட் சும்மா சொல்றேன் இப்படி எது வருது ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு மாதிரி வரும் குறிப்பிட்ட ஒரு தொடர் ரெண்டு வெப்பம் குறிப்பிட்ட ஒரு தொடர் உள்ள எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகையை நீங்க காண இப்படி வந்து குறிப்பிட்ட ஒரு தொடரில் உள்ள எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண உங்களுக்கு இப்படி வந்துட்டு அப்ப அவன் கேட்பான் அடுத்த லைன்ல ரைட்டானே ரைட் அடுத்த லைன்ல கேட்பான் இந்த தொடர் வந்து ஒருங்குதா ஒருங்கு இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான் இத்தொடர் ஒருங்குகின்றதா என வாய்ப்பு பார்க்கணும்னு சொல்லுவான் அப்படி ஒருங்கினால் அது இந்த கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் சரிதான் இத்தொடர் ஒருங்குகின்றதா அப்படி ஒருங்கினால் அந்த எண்பெருமானம் என்ன சரியில்லை அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னால் ரைட் முடிவிலி தொடர் ஒன்றின் இப்ப எஸ் இன்ஃபினிட்டி வேணாலும் காண போறோம் எப்படி காண சிம்பிளா விளங்கப்படுத்துறேன் இப்ப லிமிட் n tends to infinity s இவரை நாம கால்குலேட் பண்ண போறோம் ரைட் தானே ரைட் விளங்கதா நான் சொல்றது அதாவது
இப்படி சொல்லலாம். அதாவது தொடர் ஒன்றில் உள்ள முதல் முடிவிலி பெருமானங்களின் கூட்டுத்தொகை, தொடர் ஒன்றில் உள்ள முதல் முடிவிலி பெருமானங்களின் கூட்டுத்தொகை, சரி, முதல் முடிவிலி பெருமானங்களின் கூட்டுத்தொகை வந்து ஒரு முடிவுள்ள பெருமானமாக இருந்தால் அந்த தொடரை நாம சொல்ல போறோம் ஒருங்குகிறது என்று சொல்ல போறோம். ரைட்? உதாரணத்துக்கு சிம்பிளா விளங்கப்படுத்தி போட்டு நான் திருப்பி வரேன் இந்த விஷயத்துக்கு. சரி, இப்போ SN காணுங்க. ரைட்? SN நம்ம தர SN வந்து நீங்க காண வேண்டி வருமானம், ஏதோ கேள்வியெல்லாம் போய் SN காண வேண்டி வரும். அதுக்கு பிறகுதான் அவன் கேள்வி கேட்பானப்போ இந்த தொடர் ஒருங்குகின்றதா ஒருங்கு இல்லையான்னு கேட்பான். அப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா லிமிட் n tends to infinity கலைக்கலாம். அதாவது s infinity தான். அதான் சொன்னேனே s infinity என்ன சொல்லுவாங்க? முதல் முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. s infinity வந்து சொன்னா சரி முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அந்த முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஒரு முடிவுள்ள பெருமானமா வந்துச்சுன்னு சொன்னால் தொடர் ஒருங்கும். நாம் இதுக்கு முதல் சொன்ன விஷயமாப்பு தொடர் ஒன்றில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவுள்ள பெருமானம்னு சொன்னா முடிவுறு தொடர். எண்ணிக்கை வந்து அங்கால இன்ஃபினிட்டிக்கான போனால் அது முடிவிலி தொடர், அவ்வளவுதான். அது அதோட முடிஞ்சுது. அதையும் இதையும் குழப்பக்கூடாது. சரிதான்? இங்க வந்து என்னன்னு சொன்னால் SN நீங்க காணுவீங்க. SN என்பது என்ன? முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அது காண தெரியும். அதை கண்ட பிறகு அவன் தொடர் ஒருங்குகிறதா ஒருங்கே இல்லையான்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்க நீங்க S இன்ஃபினிட்டிவ் காண வேணும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக என்ன போடணும்? என்னுக்கு இன்ஃபினிட்டி போட்டு பார்க்கணும். அப்ப அதனால தான் லிமிட் எடுக்கிறேன். லிமிட் n tends to infinity இந்த s என்ன கொண்டு போய் போடுவான். சரிதானே? அது நீங்கள் உங்களுக்கு தெரியும், லிமிட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுல கொண்டு போய் என்னக்கு நீங்கள் எழுதி காட்டுங்க. லிமிட் என்னக்கு இன்ஃபினிட்டி அப்போ இதுல பாத்தீங்கன்னா 1/4 minus n plus 1/2n plus 1 n plus 3 என்று வருது. அப்போ லிமிட்ல படிச்சிருப்பீங்களா? இப்போ இன்னைக்கு இன்ஃபினிட்டி போடேக்க மூன்று விதமான கேஸ் இருக்கு. சார்பை பொறுத்தவரை f of x g of x என்று வைங்க. இதை வேற மறந்துடுமா? இதை மட்டும் யோசிங்க. f of x g of x என்று யோசிங்க. கீழே உள்ளவர் கூடன்னு சொன்னா, கீழே உள்ளவற்றை அடுக்க கூடன்னு சொன்னா இன்ஃபினிட்டிவா போடேக்க கீழே உள்ளவற்றை அடுக்க கூடன்னு சொன்னால் அது பூஜ்ஜியமாக போகும். கீழே உள்ளவற்றை அடுக்க கூடன்னு சொன்னா பூஜ்ஜியம் என்று வரும். கீழே உள்ளவற்றை அடுக்க கூடன்னு சொன்னா பூஜ்ஜியம் என்று வரப்போகுது. மேலையும் கீழையும் ஈக்குவல் என்று சொன்னா மேல உள்ள அதிகூடிய குணகத்தின் படியின் கீழ் கீழே உள்ள படியில் மேல உள்ள அதிகூடிய அடுக்கு இருக்கு தானே, அதுண்ட குணகத்தின் கீழ் கீழே உள்ள அதிகூடிய அடுக்கின்ற குணகம் என்று வரப்போகுது. நான் ஒரு கேள்விங்களை வழங்கப்படுத்துறேன். சரிதானே? மேல கூட என்று சொன்னால் அது முடிவிலி என்ற கேஸ் உள்ள வரப்போகுது. அப்ப இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கீழே தான் கூட என்னக்கு முடிவிலி என் வர்க்கம் எங்கும் கீழே என் வர்க்கம் மேலே என். அப்ப கீழே தான் அப்போ கூட, ஆகவே இது பூஜ்ஜியம் என்று வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு விட வந்து 1/4 என்று வரும். இதை பற்றி டீட்டெயில்ஸாக கதைக்க நான் கதைக்கிறேன், கேள்வி செய்ய கதைக்கிறேன். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் எஸ் முடிவிலி, அதாவது முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஒரு முடிவுள்ள பெருமானம் என்று சொன்னார். முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஒரு முடிவுள்ள பெருமானம் என்றால் தொடர் ஒருங்கும். அப்ப இந்த தொடர் வந்து ஒருங்க போகுது. ஆகவே இந்த 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 கேள்விக்குரிய தொடருக்கு தானே அந்த தொடர் என்ன செய்யணும்னா ஒருங்கும். அது என்ன பெருமானத்துக்கு ஒருங்க போகணும்னு சொன்னா 1/4 ஒருங்க போகுது. 1/4க்கு ஒருங்க போகுது. அப்ப தொடர் ஒருங்குகின்றதா? ஓம் ஒருங்குகின்றது. என்ன பெருமானத்துக்கு? 1/4. ஒருங்கிற பெருமானம் வந்து 1/4 இருக்க போகுது. விளங்குதல் இந்த விஷயம். ரைட். அப்ப என்ன கதைச்சான்னு சொன்னா இந்த வீடியோல சரிதான். இப்ப நான் கதைச்ச விஷயம் என்னன்னு சொன்னாலப்போ இப்ப இதுல கடைசியாக கதைச்ச விஷயம் சொல்றேன். இப்ப வந்து SN காண வேண்டி வரும். SN கண்ட பிறகு அவன் கேட்பாண்ட தொடர் ஒருங்குகின்றதா இல்லையா என காட்டுக. அப்படி ஒருங்கினா இந்த கூட்டுத்தொகை என்னன்னு கேட்பான். சரியா? அப்ப நாங்க என்ன சொன்னா S இன்ஃபினிட்டி காணணும். SN கண்டிருப்போம். அப்ப என்னக்கு இன்ஃபினிட்டி போடணும்னு சொன்னா லிமிட் எடுக்கணும். லிமிட் எழுத வேணுமா? லிமிட் n tends to infinity, அதாவது என்னன்றது இன்ஃபினிட்டிவே அணுக. அப்ப இதுல கொண்டு போய் இன்ஃபினிட்டிவை போட்டு பார்க்கணும். அப்ப எனக்கு 1/4 வருது. சரிதானே? அப்ப இது வந்து ஒருங்க போகுது. அதாவது S இன்ஃபினிட்டி தான் நம்ம காணுறோம். அப்ப முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஒரு முடிவுள்ள பெருமானம் சொன்னா முடிவிலி உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஒரு முடிவுள்ள பெருமானம் என்றால் தொடர் ஒருங்கும். அது ஒரு இன்ஃபினிட்டி வந்த சம் கேசஸ் இருக்குது. ஆனா கூடுதலான கேள்விகள்ல ஒருங்குகிற மாதிரி தான் வரும். ஒருங்குகிற மாதிரி தான் விட வரும். அதுல இப்படி ஒரு இலக்கம் பிங்கால இப்படி ஒரு ஆள் வந்தா முன்னுக்குள்ள இலக்கம் தான் விடைகளாகவும் வந்து கொண்டு போகும். சரிதான்? ரைட். கேள்விகள் எல்லாம் சேர்க்க வந்து உங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் ஒன்றொன்றாக தெரிய வரும். சரிதானே? ஓகே. இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். இதை விட நாங்கள்
அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த வேணும்னு சொன்ன இந்த அடிப்படையாக இருக்கிற கூட்டல் தொடர், பெருக்கல் தொடர், கூட்டல் பெருக்கல் தொடரான விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுறேன். சரிதானே? அதுக்கு அடுத்த வீடியோலேயும் உங்களுக்கு வித்தியாச முறையையும் நான் வேணும்னா சொல்லலாம். ரைட்? இல்லைன்னு சொன்னால் இன்னும் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த சீரீஸை வந்து நாங்கள் சீரீஸ் கேள்விகளை வந்து செய்கிற மெத்தட்ஸ். ரைட்? இங்கே நான் வித்தியாச முறை தான் நாங்கள் இங்கே ஃபேமஸ். ரைட் தானே? வித்தியாச முறையில் தான் இந்த கேள்விகளை நாங்கள் அணுகுவோம் இங்கே சீரீஸில். சரிதானே? அப்போ அடிப்படைகளை வந்து சரியாக விளங்கி கொள்ளுங்க. தொடரிக்கும் தொடருக்கும் உள்ள வித்தியாசம். பிறகு வந்து சிக்மா நோட்டேஷனை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சேன்னா, மற்றது விளங்குதா முடிவுறு தொடர், முடிவிலி தொடர், பிறகு வந்து தொடர் ஒருங்குகின்றதா ஒருங்கு இல்லையான்னு சொல்லி இவ்வளவுதான் விஷயம் பார்த்தது. சரியல்லோ? இந்த விஷயங்களை வடிவாக படிச்சுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே வாங்க. கூட்டல் தொடர், பெருக்கல் தொடர், கூட்டல் பெருக்கல் தொடர், சிதானே பெருக்கல் தொடர், ஒருங்குறதுக்கான நிபந்தனை, இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.